நிறைய பேர் மேஜரா என்கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி குக் பண்றீங்க, சேல் பண்றீங்க, ஓகே. இன்கேஸ் மிஞ்சிருச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பிரியாணி மிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அது மறுபடியும் சேல்ஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால பிரியாணியை மிஞ்சிட்டா லாஸ் தான். அந்த பீஸையும் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, ரைஸையும் எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நாங்க என்ன பண்ணுவோம், நான் என்ன பண்ணுவேன், இந்த நம்ம கடையில என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இங்க தர்கா பக்கத்துல இருக்கிறதுனால மிஞ்சிருச்சுன்னா எல்லா நாளும் எங்களுக்கு எல்லா நாளும் வித்துருவோம் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்குமே வந்து மந்த்லி 1 or 2 days வந்து ஒரு 10 பிரியாணி 20 பிரியாணி மிஞ்சதான் செய்யும். இங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட கொடுத்துருவோம். அது மீறியும் மிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் தர்மம் வாங்குறாங்கல்ல அவங்க கிட்ட வாங்க கொடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படிதான் பண்ணுவோம் தவிர பிரியாணி லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மிஞ்சி போறதுதான். நாங்க எவ்வளவோ கெஸ் பண்ணுவோம், இன்னைக்கு வித்துரும், கரெக்டா இருக்கும், அந்த 18 கிலோ போட்டா போதும், 20 கிலோ போட்டா போதும் அப்படின்னு கெஸ் பண்ணுவோம். அதை மீறியும் ஒரு சில நாள்ல அந்த மாதிரி நடக்கும் தான். அதனாலயேதான் பாத்தீங்கன்னா எங்க கடையில 1:30 2 மணிக்கு மேல வந்தா பிரியாணி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா திரும்பவும் போட்டா அது 3:30 மணி வரையும் வச்சிருந்தோம்னா அது நின்றுடும் கண்டிப்பா. ஏன்னா சின்ன ஊரு, சின்ன மக்கள் தொகை, அதனால வந்து நம்ம கண்ணாமண்ணான்னு போட்டு வச்சுக்க முடியாது. திட்டமா ஒரு 20 கிலோனா 20 கிலோ, சண்டேனா ஒரு 40 50 கிலோ அந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க.